இஞ்சியை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு அதை நல்லா அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி அப்புறம் பூண்டு அப்புறம் மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கறி குழம்புக்கு பிரியாணிக்கு குஸ்காக்கெலாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 5 ரூபாய்க்கு கடையில் பாக்கெட் வாங்கினாலும் டேஸ்ட்டே கிடைக்காது. இதில் இருக்க டேஸ்ட்டு வேறு தான். இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னன்னே தெரில, கடைசி மாவு மட்டும் தோசை வந்து டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது, ரஃப்பாக இருக்குது. அது எனக்கு தான் அப்படியா உங்களுக்கு அப்படியான்னு தெரில. உளுந்தெல்லாம் மேலேயே இருக்குது போல், கீழே அரிசி மாவு தங்கிடுது போல். நல்லாவே இல்லை தோசை. ஆனால் என்ன பண்ண, கடைசி மாவுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 தோசை ஊற்றணும். புடலங்காய் சாம்பார் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சுங்க. பாசிப்பருப்பு போட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் சின்ன கடாயில் கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளித்து ஊற்றினீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் பீக்கங்காய் சேர்த்துக்கலாம், புடலங்காய் சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்து சாம்பாரில் வந்து சிறுபருப்பு போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு சட்னி அவ்வளோவா ரெடி பண்ண மாட்டேன், எப்போனாலும் தான் செய்வேன். இந்த மாதிரி பருப்பு கூட்டு வாழைத்தண்டு கூட்டு இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனோட வந்து கருவேப்பிலை பொடி சேர்த்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தேன். பசங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து தோசையில் வந்து சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு சின்ன ஆஃப் ஆயில் போட்டேன், என்னன்னு தெரில, ஆஃப் ஆயிலே பிடிக்காதுங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு சாப்பிட பழகி கொடுத்துட்டார். சாம்பாரில் இருக்க அந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.